ஹலோ மக்களே! வெல்கம் டு சாக்ஷி விலாக்ஸ். இன்னைக்கு சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான மசாலா பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை நம்ம நிறைய வாட்டி கடையில் சாப்பிட்ருப்போம். வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 1/2 கப் பட்டாணியை நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஈவினிங் செய்ய போகிறீங்க அப்படின்னா காலையில் கூட ஊற வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். நான் மெஷர்மெண்ட் படி 1/2 கப்பு பட்டாணி எடுத்ததுனால 2 கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு விசில் போட போகிறேன். நான் 1/2 கப்பு எடுத்ததுனால 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஜாஸ்தியானாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம அதை கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், இது ரெண்டுத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம இந்த சுண்டலை ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்தால் தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம கிரேவி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 5-6 விசில் விடுங்க, ரொம்ப சாஃப்டாக அழகாக ஆயிரும். இப்போ நம்ம அந்த வடிகட்டின தண்ணியெல்லாம் கொட்டிடாதீங்க, அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அதை நம்ம கிரேவியில் ஆட் பண்ணுவோம். ஸோ தண்ணி வேஸ்ட் கிடையாது. இப்போது தண்ணியிலேருந்து எல்லா பட்டாணியுமே எடுத்துட்டு ஒன்றும் பாதியமாக இதை நசுக்கி விட்டுக்கலாம், ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி நசுக்கி விடும்போது நமக்கு கிரேவி திக்காக இருக்கும். நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்து சாப்பிடும்போது கிரேவி செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீடியோவில் காட்டியிருக்கேன்ல, இந்த அளவுக்கு மசிச்சா போதுமானது. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் நம்ம 2 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில். ஸோ அந்த பேஸ்ட்டை இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்க போகிறோம். கொஞ்சமாக லைட்டாக நான் தண்ணி ஊற்றி அந்த மசாலாஸ் இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ரா மசாலாஸ், அதை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி அதிலே திருப்பி ஊற்றிட்டு நான் இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதனால் நல்லா நம்ம இதை ஃப்ரை பண்ணால் தான் அந்த பச்சை வாசனை நமக்கு போகும். இந்த ஸ்டேஜ்லேயே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே ஆட் பண்ணி இது கூட நல்லா நான் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். நீங்கள் இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டோம் இல்லையா, அப்போவே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டும் போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். இல்லை உங்ககிட்ட பேஸ்ட்டாகவே நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயும் அதை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நல்லா உங்களுக்கே இங்கே பாருங்கள் வீடியோவில் உங்களுக்கே தெரியும், இது நல்லா வதங்கி வந்துருச்சு. மேலே உங்களுக்கு அந்த தண்ணி கொதிக்கிறதே தெரியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான 3 மசாலா மட்டும்தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் முக்கியமான மசாலா என்னன்றதை இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நான் ஒரே ஒரு ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, கரம் மசாலா பவுடர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வெறும் மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, ஆச்சி மிளகாத்தூள், ஆச்சி, சக்தி, வாட் எவர், இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஸோ எந்த மிளகாத்தூள் உங்ககிட்ட நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆச்சி மிளகாத்தூள் இருந்ததுனால அதை நான் ஒரு ஸ்பூன் போட்டேன். இதுதான் ரொம்ப முக்கியமான மசாலா, சாம்பார் மசாலா. சாம்பார் பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையானதே இந்த சாம்பார் பவுடர் தான். ஸோ இந்த சாம்பார் பவுடர் நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுதான் அந்த சீக்ரெட் மசாலா. ஸோ சாம்பார் பவுடர் ரொம்ப மஸ்ட்டு. இதை கண்டிப்பாக நீங்கள் போட்டு டேஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கடைசியாக இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு இதை மட்டும் ஆட் பண்ணி இந்த மசாலா கூட நம்ம போட்டிருக்க அந்த கிரேவி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து திருப்பியும் நம்ம அந்த மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா பட்டாணி, அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் நம்ம அந்த பட்டாணி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வச்சோம் இல்லையா தண்ணி, அது மிச்சம் இருக்கிறத இந்த கிரேவியில் நம்ம ஊற்றிட போகிறோம். இந்த கிரேவியில் நமக்கு தண்ணி கொஞ்சம் நிறையவே தேவைப்படும். ஏன்னா கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் இறக்கும் போதுமே ரொம்ப திக்காக இறக்கிடாதீங்க. நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது அது எப்படியும் கொஞ்சம் திக்காக ஆகிரும். ஏன்னா நம்ம இந்த பட்டாணி மசிச்சு போட்டதுனால கிரேவி கொஞ்சம் திக்காகவே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த தண்ணியுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். கிரேவி கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். ஏன்னா தண்ணியாக இருந்தால் தான் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். என்கிட்ட ரெடிமேட் பானிபூரி கார்ன்லாம் இருந்ததுனால நான் அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொண்டு வந்துட்டேன். மேலே ஆனியனை தூவறதுக்காக சாப்பரில் ஒரு 2 ஆனியனை மட்டும் போட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கரெக்டாக பிளேட்டிங்க்கு போயிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரேவி பாருங்கள் திக்காயிருச்சு. ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பானிபூரி கார்ன்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் பொரியுமே ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பொரி அவ்வளோவா பிடிக்காதுன்றதுனால இந்த மசாலா கூட இது கூட பண்ணி சாப்பிட்டாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கார்ன் போட்டு ஆனியன் போட்டு திருப்பியுமே நான் இந்த கிரேவியை ஊற்றி இந்த ஸ்டெப்பை நான் ரிப்பீட் பண்ணி கடைசியாக திருப்பி ஒரு ஆனியனை போட்டு கொத்தமல்லியை போட்டு சர்வ் பண்ணோம்னா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் பவுடர் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ மறக்காமல் அதை ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சாக்ஷி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.